நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரிங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது மொத்த பாசிட்டிவிட்டி வைப்பையும் அப்படியே உடச்சி விட்டுருது. அது என்ன தெரியுமா? மரணம். அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம பார்த்து வாழ்ந்தவங்க, நம்ம பார்த்து சிரித்தவங்க, நம்ம அதிகமாக யார்ட்டையும் பேசியிருக்க மாட்டோம். அப்படி இருந்தாலுமே ஒரு விஷயம் சொன்னால் போகும்போது நல்லா இருக்கியாமான்னு கேட்குறது ஒரு வார்த்தை. அப்படிப்பட்டவங்க, தூரத்து சொந்தக்காரங்க, இப்படி ஒரு சிலரோட மரணம் வந்து நம்மளுக்கு உள்ள இருக்கிற மொத்தம் ஒரு பாசிட்டிவ் வைப்பையும் அப்படியே அமைத்து வச்சிருது. நான்லாம் யோசிப்பேன், இந்த மரணங்கிறது வாழ்க்கையில் ஏன் இருக்குது, ஏன் வருது? சில எனக்கு இந்த மரணத்தை ரொம்ப பயப்படுவேன். இப்போ நம்ம சத்துருவமாக போயிடுவோமா, அது வந்து நடக்கும்போது நடக்கும், அது வேறு விஷயம். அது எப்போ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் அப்படி ஒவ்வொருத்தவங்களோட மரண செய்தியும் கேள்விப்படும்போது எனக்கு கடவுள்கிட்ட ஒன்று வேண்டிப்பேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு நெருக்கமானவங்கள, எனக்கு பிடிச்சவங்கள பிரிச்சிடாத கடவுளே. அது என்னால் கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. அது சத்தியமாக என்னால் தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் கிடையாது. அதை மட்டும் ஒரு நாளும் என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் மட்டும் தானா, இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் கனெக்டான மாதிரி தான். அந்தளவுக்கு யோசிப்பேன். இப்போது நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு சின்ன உயிரினம் ஆசையாக வளர்க்குறோம். அது இறந்து போனாலே என்னால் தாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்தவங்க, நம்மளுக்காகவே இருப்பாங்கன்னு நினச்சவங்க, இப்படி ஒரு சில பேர் இப்போது அம்மா வீட்டுக்கு போவேன், அங்கே பார்த்து பேசுகிறவங்க அடுத்த டைம் போகும்போது இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க ஒரு விஷயத்தில் பார்த்துருப்போம், அடுத்த ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய பேரோட மரணம். இதெல்லாம் மனதளவில் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இது என்னோட பைத்தியக்காரத்தனமான்னு தெரியல. ஆனால் எதையுமே நம்ம ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிரும். இந்த மரணம் மனுஷனால் ஏமாற்ற முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அது மரணம் தான். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறதில்ல, நாளைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறதில்ல. இன்றைக்கி நம்ம தூங்குறோம், நாளைக்கு எந்திப்போமா நம்மளுக்கே தெரியாது. உங்கள்கிட்ட எல்லாரையும் சொல்லிக்கிறது ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லார்ட்டையுமே சந்தோஷமாக இருங்க, உண்மையாக இருங்க, நன்றி உணர்வோடு இருங்க. யார்கிட்டையாவது சண்டை போட்டுருந்தீங்கன்னா பேசிடுங்க, யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணுன்னா கேட்டுருங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியாது, நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாது. தேங்க்யூ.